சொல்லலாம். அண்ணா என் பேர் செல்வி. நான் தங்கந்தடில் தான் நாங்கள் இருக்கிறது எல்லாருமே. இந்த பக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஓட்டு உள்ளே இருக்குண்ணா. அங்கிட்டு கொஞ்சம் திரும்பி பாருங்கள் எப்படி இருக்குது ரோடுன்னு. ஏதாவது தெரியுதாண்ணா? லைட்டு வசதி இப்போ இந்த லைட்டு எல்லாம் அமுத்துனாக்கா இங்கே நம்ம யாருமே இருக்கதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி ரோடு வசதி இதுலேருந்து இது வரைக்கும் தான் இங்கிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது ரோடு. இங்கிட்டு ஃபுல்லாகவே எங்கேயுமே ரோடு நல்லா இல்லை, குண்டு முடியுமா இருக்குது. இதில் வந்து ஒரு வண்டி டெம்பா கூட இதில் வர முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி எங்கள் கிராமத்தில் உள்ள பசங்க எல்லாமே கோயிலூர் போய் தான் படிக்க போகணும். எல்லாமே பொதி எப்படி இருக்கும், இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் சுமந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு நடந்தே சாயந்தரமும் வீட்டுக்கு வர்றாங்க. காலமா எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிதான் பிள்ளைகளுக்கு மட்டும் விடுங்க, பிள்ளைகளுக்கு பஸ்ஸை மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் கேட்கல. காலையில ஒரு பஸ், நைட்டு சாயந்தரமும் ஒரு பஸ், அதை மட்டும் விடுங்க. பசங்க ரொம்ப சிரமப்பட்டு ஸ்கூலுக்கு போற. ஆமா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி நாங்களும் எல்லாருமே கோரிக்கை வச்சோம் தான். ஆனா இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கல. ஆமா, நீங்களாவது நாளைக்கு வெற்றி நீங்க நல்லபடியா வந்த பிற்பாடு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு தேவையானது எல்லாமே அனைத்தையும் நீங்க செய்வீங்கன்னு நம்புறோம் சார். தங்கச்சி, நாம சரி பண்ணுவோம், நீங்க கவலைப்படாம நம்பிக்கையோட இருங்க. ரொம்ப வணக்கம். இந்த பிரச்சனைகள்ல தான் காயம்பட்டு நான் என்ன சொல்றேன், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை காசு இல்லாம கட்டணம் இல்லாம கொடுக்குறேன்னு சொல்லி வரேன். நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்கறது, நீங்க எல்லாம் என்னை பாருங்க, எத்தனை ஆண்டுகளா வென்று போயிருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து தான் மத்திய அமைச்சரா பல முறை ஐயா சிதம்பரம் இருந்திருக்காங்க. அவர் ஊர்ல எரி விளக்கில்ல, மின் விளக்கில்ல, பயணிக்க பாதை இல்லைங்கிறது எவ்வளவு கொடுமை பாருங்க. அவர் நினைச்சிருந்தா காரைக்குடியை நாட்டின் தலை சிறந்த ஒரு ஊரா, ஒரு தொகுதியா மாத்திருக்கலாம். அவர் செய்யலை. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் வந்திருக்காங்க, செய்யலை. ஆனால் உங்கள் மகன் உறுதியா செய்வேன், மாற்றுவேன். நான் எப்படின்னா, உலகத்தின் தலை சிறந்த நாடா என் தமிழ்நாட்டை மாத்தணுங்கிற கனவுல நிக்கிறவன். அப்படி நிக்கிறவன் இந்த நாட்டில் தலை சிறந்த தொகுதி, தன்னிறைவு அடைந்த தொகுதி, எந்த குறையும் இல்லாத தொகுதியா காரைக்குடியை கொண்டு வரணும்னு நான் நினைப்பேன், செய்வேன், அது சாதிப்பேன். அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க கேட்குற அடிப்படை வசதியெல்லாம் நான் வென்றுவனா சட்டமன்ற உறுப்பினரா இல்லை, உங்க கூட பிறந்தவனா, உங்க உடன் பிறந்தவனா, உங்க மகனா நான் செய்வேன். அடிப்படை வசதியை செய்வேன். நம்பிக்கையோட இருங்க.